இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த 14 நாட்கள் ஜெப பயணத்தின் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட 4ஆம் நாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். இது வெறும் வாசிப்பு அல்ல, மாறாக இதயம் உடைந்திருக்கும் நம்மோடு இறைவன் பேசுவதற்கான ஒரு பெரிய வழியாகும். எனவே இந்த நேரத்தை மற்ற அனைத்தையும் மறந்து இந்த வார்த்தைக்காக நீங்கள் முழுமையாக அமைதியுடன் செவிசாயுங்கள். இன்று நாம் தியானிப்பது நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகளில் நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு வசனமாகும். சங்கீதம் 221 1 மற்றும் 2 வசனங்கள் இன்று நமது இந்த பயணத்தின் பலமாகும். நான் என் கண்களை மலைகளுக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவி வரும் இடம் எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். இந்த வசனத்தை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் நமது உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்து நிறைய வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கும் பொருளாதார வீழ்ச்சியாகட்டும், கடன் சுமையாகட்டும், நோய்களாகட்டும், இவை அனைத்தும் ஒரு பெரிய மலை போல நமது முன்னால் நிற்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, நாம் மலைகளுக்கு நேராக பார்க்க வேண்டும் என்று. மலைகள் என்பது இறைவனின் வல்லமைக்கும் உறுதிக்கும் அடையாளமாகும். நமது உதவி இந்த உலகத்திலுள்ள மனிதர்களிடமிருந்தோ நமது புத்தியிலிருந்தோ அல்ல, மாறாக இந்த அண்டசராசரத்தையும் படைத்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்தே வருகிறது. இன்று இந்த ஜெப கூட்டமைப்பில் இணைந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொண்ட தேவைகளுக்காகவும் நாம் இப்போது ஒருமனதாக பிரார்த்திக்கிறோம். தம்பதியினரிடையே இருக்கும் சண்டைகள் மற்றும் பிரிவினைகள் நீங்கி இருவரும் சமாதானமாக ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வாழ இறைவன் வழிவகுப்பாராக. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வேதனை அனுபவிக்கும் தாய்மார்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நாம் மன்றாடுகிறோம். கர்த்தர் தமது காயப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு பூரண சுகம் அளிப்பாராக. வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் மற்றும் நகைகள் எவ்வித தடையுமின்றி உரியவர்களிடம் வந்து சேரவும், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை கிடைக்கவும் நாம் வேண்டுகிறோம். குறிப்பாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருப்பவர்களின் பாதையிலுள்ள எல்லா தடைகளும் நீங்கி விசா மற்றும் பயண காரியங்கள் கைகூடி வரட்டும். குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் தீய சக்திகளிலிருந்தும் நன்மைகளை தடுக்கும் பொல்லாத கிரியைகளிலிருந்தும் இறைவன் விடுவித்து ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் இணைந்து மனமுருகி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த 4ஆம் நாள் ஜெப பயணத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, எமது உதவி உம்மிலிருந்து மட்டுமே வருகிறது என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையின் மலை உச்சியில் நின்று வழி தெரியாமல் தவிக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தொடுவீராக. குறிப்பாக பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இணையவும், நோயாளிகள் சுகம் பெறவும், பொருளாதார தடைகள் நீங்கவும் உமது அற்புத கரத்தை நீட்டுவீராக. தேர்வுகளுக்கு தயாராகும் பிள்ளைகளின் புத்தியை பிரகாசிக்கச் செய்யும். வேலையின்றி தவிப்பவர்களுக்கும் வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நன்மையின் கதவுகளை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தளைகளும் அவிழ்ந்து மாறட்டும். பிரியமானோர்களே, நாளை முதல் நமது ஜெப பயணத்தின் நேரத்தில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாளை 5ஆம் நாள் முதல் நாம் அனைவரும் காலை சரியாக 6 மணிக்கு ஜெபத்தில் இணைவோம். இந்த நேர மாற்றத்தை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டுகிறோம். இந்த வார்த்தை தேவைப்படும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் ஆசீர்வாதம் பெற வழிவகுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் எப்போதும் என்றென்றும் ஆமேன்.